சிவபெருமானின் 25 வடிவங்களுள் நடராஜர் வடிவமும் ஒன்றாகும். பிரபஞ்சத்தின் இயக்கமும் நடராஜரின் நடனமும் ஒரே வடிவில் இருப்பதாக இன்று விஞ்ஞான உலகம் கண்டு அதிசயிப்பதுடன் தமிழகத்தின் சைவ சித்தாந்த கருத்துக்களை கண்டு பெரும் வியப்படைந்துள்ளது. நாகரிக வளர்ச்சி என்பதே இல்லாத காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு 25,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் நடராஜர் வழிபாடு செய்து வந்துள்ளதை கண்டு உலகமே அதிசயித்து வருகிறது. அத்தகைய சிறப்புமிக்க நடராஜர் பெருமான் ஆடிய திருத்தலங்கள் குறித்தும், அதில் எந்தெந்த தெய்வங்களுக்காக எங்கெங்கே நடராஜர் திருநடனம் ஆடியுள்ளார் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். கூத்தபிரான் என்று அழைக்கப்படும் நடராஜ பெருமானின் திருநடனம் ஆனந்த நடனம் என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் தனது அழகிய திருநடனத்தை பல்வேறு இடங்களில் தெய்வங்கள், ரிஷிகள், முனிவர்கள், மன்னன் ஆகியோருக்காக ஆடியுள்ளார். அவ்வாறு இறைவன் ஆடிய நடனங்கள் அனைத்தும் தமிழகத்தில்தான் அமைந்துள்ளது என்பது பெரும் சிறப்பான விஷயமாகும். திருக்கூடலையாற்றூரில் பிரம்மனுக்காக சிவபெருமான் நடனம் ஆடி அருள் புரிந்துள்ளார். கூடலையாற்றூர் தவிர கொடுமுடி, திருகளர், திருமுருகன்பூண்டி ஆகிய இடங்களிலும் பிரம்மனுக்காக வேண்டி இறைவன் நடனமாடி காட்சி தந்துள்ளார். பகவான் விஷ்ணுக்காக திருக்கச்சூர் திருத்தலத்தில் சிவபெருமான் நடனமாடியுள்ளார். அதேபோல் மகாவிஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமிக்காக திருப்பத்தூரில் சிவபெருமான் நடனம் புரிந்துள்ளார். திருவாலங்காடு, சிதம்பரம் ஆகிய இடங்களில் இறைவன் காளியுடன் நடனம் ஆடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்திதேவருக்காக திருவொற்றியூரில் சிவபெருமான் நடன காட்சியளித்துள்ளார். கீழ்வேலூரில் அகத்திய முனிவருக்காக 10 கைகளுடன் நடராஜர் கால் மாறி வலது பாதம் தூக்கி ஆடியுள்ளார். மேலும் திருத்துறைப்பூண்டியிலும் அகத்திய முனிவர் சிவபெருமானின் நடன காட்சியை கண்டு களித்துள்ளார். திருக்காராயில், சிதம்பரம் ஆகிய 2 இடங்களிலும் பதஞ்சலி முனிவருக்காக சிவபெருமான் நடன காட்சி கிடைத்தது. திருவுசாத்தானம் இந்த இடத்தில் விஸ்வாமித்திர முனிவருக்காக நடனமாடியுள்ளார். திருப்பைஞ்சிலி என்னும் இடத்தில் வசிஷ்ட முனிவருக்காக ஆடியுள்ளார். திருக்களர் என்னும் இடத்தில் துர்வாச முனிவருக்காக ஆடியுள்ளார். திருவான்மியூரில் வான்மீகி முனிவர், சிதம்பரத்தில் வியாக்கரபாதர் முனிவர், கொடுமுடியில் பரத்வாஜ முனிவருக்காகவும், திருமலப்பாடியில் மார்க்கண்டேயருக்காகவும், கஞ்சனூரில் பராசர முனிவருக்காகவும், திருக்காராயில் கபால முனிவருக்காகவும், அரதை பெரும்பாலியுள் உபமன்யு மகரிஷிக்காகவும் ஆடியுள்ளார். மன்னனுக்காகவும் எம்பெருமான் திருநடனம் புரிந்துள்ளார். மதுரை வரகுண பாண்டிய மன்னனுக்காக மதுரை வெள்ளியம்பலத்தில் சிவபெருமான் கால் மாறி வலது பாதம் தூக்கி ஆடி நடன காட்சியை அளித்துள்ளார். திருவதிகையில் திருஞான சம்பந்தருக்காக இறைவன் திருநடனம் ஆடியுள்ளார். திருப்பனையூரில் சுந்தரமூர்த்திக்கு இறைவனின் நடன காட்சி கிடைத்துள்ளது. இதுபோல நடராஜ பெருமான் எந்தெந்த ஊரில் அழகிய திருநடனம் ஆடியுள்ளார் என்பதை சிவபக்தர்கள் அறிந்து கொள்ள நாமும் இவ்வீடியோவை ஷேர் செய்யலாம்.